கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை மத்திய அரசு புறக்கணித்து திட்ட அறிக்கையை திருப்பி அனுப்பியிருக்கிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மக்கள் தொகையை காரணம் காட்டி இந்த திட்டத்தை திருப்பி அனுப்பியதை ஏற்க முடியாது. தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசாங்கம் செய்கின்ற சூழ்ச்சியாக நாங்கள் இதை கருதுகின்றோம். கோவை விட குறைந்த மக்கள் தொகை கொண்ட கொச்சி, பாட்னா நகரங்களிலும் மத்திய அரசின் திட்டத்தில் இல்லாத ஆக்ரா, போபால் போன்ற நகரங்களிலும் மெட்ரோ ரயில் திட்டத்தை நிறைவேற்றிவிட்டு இந்தியாவில் மிக சிறந்த நகரமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த கோவையில் மெட்ரோ ரயில் திட்டத்தை மறுத்தது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. கோவைக்கும் மதுரைக்கும் நரேந்திர மோடி அரசு துரோகம் இழைத்திருக்கிறது. இன்றைக்கு கோவை வந்திருக்கின்ற நரேந்திர மோடி அவர்கள் இந்த திட்டத்தை அறிவிக்க வேண்டும், கோவைக்கு இந்த திட்டம் வரும் என்கின்ற உறுதியை அளிக்க வேண்டும் என்று காரணத்திற்காக நாங்கள் இப்போது மோடிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். கோவைக்கு துரோகம் இழைத்த மோடி, உங்களுக்கு கோவையில் என்ன வேலை? நோ மெட்ரோ, நோ மோடி. நோ மெட்ரோ, நோ மோடி. இது ஜியோ கிடையாது. மத்திய அரசாங்கம் அனுப்பின ரிப்போர்ட்டை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்? என்ன காரணம் சொல்லியிருக்காங்க? மக்கள் தொகை சொல்லியிருக்காங்க. இவங்க காரணம் சொல்கிறது தவறு. 2011 மத்திய அரசாங்கம் 15 வருஷத்துக்கு முன்னாடியே கோயம்புத்தூரில் மெட்ரோ ரயில் திட்டம் வர வேண்டும், கோயம்புத்தூர் அதற்கு தகுதியான நகரம் என்று அறிவித்து விட்டார்கள். ஆனால் இன்றைக்கு 15 ஆண்டுகள் கழித்து மத்திய அரசாங்கம் நிராகரித்தது வன்மையாக கண்டிக்கத்தக்கது.